இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டாண்டப் காமெடிக்காரர் நடத்துகிற மாநிலமாக மாறிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, என் மேலே அவதூறு பரப்புனா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரின்னு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை, இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. சரி, நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஓகே. அதாவது இன்னைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல் தலைவர் வெள்ளூர் போயிருக்கிறாராம். ஆமா. வெள்ளூர் போய் ஊழல் பத்தியும் லஞ்சம் பத்தியும் நாட்டுல நடக்கிற எல்லா விதமான அநியாயத்தை பத்தியும் பேசியிருக்கிறாங்களாம். கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவரை எப்படியெல்லாம் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் தாக்குற ஒரு விஷயமா தாக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அவர் என்ன பேச போறாங்கிறத நம்ம டீகோட் பண்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் அவர் என்ன குட்டீஸ் கதை சொன்னாரு, அதுக்கப்புறம் இனிமே அவர் எப்படி செயல்பட போறாரு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு பேரும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை எடுத்து பேசுகிறோம் எல்லாத்தையும். நாளைக்கு எப்படியெல்லாம் இந்த ரியாக்ஷன்ஸ், தலைவர் பேசினதுக்கான ரியாக்ஷன்ஸ் எப்படிலாம் வந்தது, மீடியா மறுபடியும் எப்படியெல்லாம் அவதூறு பரப்ப ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் நாளைக்கு பேசுவோம். இன்றைக்கி இந்த மெயின் ஈவெண்ட்டை பற்றி பேசிடுவோம். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு தாவேகா தலைவர் விஜய் முதல்ல வெள்ளூர் சென்றிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளட்ஜ் எடுத்திருக்காங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு பிளட்ஜ் அவர் சொல்றாங்க, எங்க வாக்கு எங்க உரிமை. இனிமே நம்ம அவங்க எப்பெல்லாம் இந்த அவர் பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் எப்பவுமே பிளட்ஜை இனிமே எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து இது 2வது முறை பிளட்ஜ் எடுத்துக்கிறார். நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் இதை பேசணும், ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் முன்பு இந்த பிளட்ஜ் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு பேருமே எதை நம்பி இங்கே தேர்தலை எதிர்கொள்கிறாங்கன்னா அவங்களுடைய பணம் தான். அவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கம்மா. அந்த பணத்தை இப்போ 5000 ரூபாய் கொடுத்துறாங்களா, இன்னொரு 2000 ரூபாய் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்களா, கொடுத்துறாங்களான்னு தெரியல. ரெண்டாவது, ஒவ்வொரு டைமில் இன்னும் பல கோடிகள் போய் டெபாசிட் ஆகிருக்கும். 30 கோடி 40 கோடின்றாங்க ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு. அப்போ எல்லார்ட்டும் காசு கொடுத்து வாங்கிட முடியும் ஓட்டை அப்படின்ற இவங்களுடைய பிலீஃப் சிஸ்டமே எதுமா, பவருக்கு வர வேண்டியது, கொள்ளையடிக்க வேண்டியது, எலெக்ஷனில் காசு கொடுக்க வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது, மறுபடியும் கொள்ளையடிக்க வேண்டியது, இப்போ மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டை வாங்குறது. இதுதான் அவங்க நம்பி இருக்கிற மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த ட்ரம்ப் கார்டை உடைச்சிடுறதுன்னு வச்சுக்கோங்க. மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. காசு வாங்க மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க இஷ்டம் தானே ஓட்டு போடுவாங்க. அது ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனில் கேஷ் ஃபார் ஓட்டுன்றது இல்லாமல் இருக்கணும்ல. சரி, நம்ம அதை பற்றி ஓட்டு வாங்குறது, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். ஆனால் முதல்ல எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் இந்த இப்போ அவங்க பேசின அந்த கூட்டமும் அது இப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை இல்லையா? யாரெல்லாம் அந்த தாவேகா கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எப்போ விஜய் அவர்கள் இப்போ மக்களுக்கு கேம்பெயின் பண்ண போறாங்க, மக்களோட இருக்கிற இடத்துல கேம்பெயின் பண்ண போறாங்க? அவர் சொல்வார் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.
எனக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரணும்னு தான் ஆசை. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கொடுங்கோல் ஆட்சிமா இங்கே நடக்குது. நேற்று சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் பர்மிஷன் ஆர்டரே வருது. அப்புறம் எந்த அளவுக்கு டிலே பண்ண முடியுமாங்க? எப்படியெல்லாம் இடையூறு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது இந்த திமுக அரசுக்கு. முழு நேரமும் என்ன சிந்தனைன்னா, தலைவர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் எப்படி முடக்குவது, எப்படியெல்லாம் விசித்திரமாக திங்க் பண்ணுறது, எப்படியெல்லாம் சட்டத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி பெண்டு பண்ணிக்கிறது அப்படின்ற முழு நேரம் ஃபுல் டைம் ஜாப். அதனால இந்த அரசு இப்படியே இருந்துட முடியாது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு காபந்த அரசுன்னு சொல்லுவாங்க. இட் வில் லூஸ் இட்ஸ் பவர். த சீஃப் மினிஸ்டர் வில் பி an ornamental சீஃப் மினிஸ்டர். அவரால் எந்த அறிவிப்பும் பண்ண முடியாது, எந்த புதிய ப்ராஜெக்ட்ஸோ புதிய எந்த நலத்திட்டமோ எதுவுமே அறிவிக்க முடியாது. அந்த நேரத்தில் தேர்தல் கமிஷன் வந்து இந்த அதிகாரத்தை எடுத்துக்கும். அவங்களுடைய கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக தானே இருக்க முடியும். அதுவரை காத்திருக்கணும். அதுதான் அவர் சொல்கிறது, தலைவர் சொல்கிறது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லைனா வந்து ஏதாவது ஹையர் பவருக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா? அதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே. எஸ்ஓபிக்கு எதிராக எஸ்ஓபி கேஸே நான் போட்டு நடத்திட்டு இருக்காங்களே. அப்போ எஸ்ஓபி போடணும்னா அதை வந்து துரிதமாக பண்ணக்கூடாது. அண்ட் அது ஏன் அதை பற்றி அவர் இன்னும் வந்து நான் நினைக்கிறேன்னா, ஏன்னா இப்போ அவர் வந்து அமைதியாக இருந்தாலும் எஸ்ஓபி போட தான் போகிறாங்க. இல்லைனா இது மக்கள்கிட்ட இன்னும் இது கடுமையாக வந்து பேசி அவரோட சோஷியல் மீடியாலேயோ இல்லைனா வந்து அவர் அக்கௌண்ட்லயோ போட்டா ஸ்டாலின் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர், ஸ்டாலின் ஆபரேஷன் ப்ரொசீஜர் தான் சொல்றாரு. இல்ல, ஆனா அது அவர் வந்து போன லாஸ்ட் டைம் நடந்த மீட்டிங்ல தானே டாடி சொன்னாரு. இது வரைக்கும் அவர் வந்து அது ரொம்ப வெளிப்படையா வந்து பேசவே இல்லை. இன்னைக்கும் சொல்றாருமா. இதை வந்து இன்னும் அவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த மெசேஜை வந்து இன்னும் அவர் போய் அவரோட சோஷியல் மீடியாலயோ இல்லைனா வந்து அவரே வந்து வீடியோவை எடுத்து இந்த மாதிரி எங்க பாருங்க 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் வந்து எனக்கு வந்து கொடுக்கல பெர்மிஷன், இது என்ன கவர்மெண்ட், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணலாம் இல்லையா? அதை வந்து ஒன்று வந்து எல்லாத்துக்கும் வந்து இவரால் வந்து போராடி இது பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, இதெல்லாம் கடந்து தானே போகணும், மக்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. இப்போ எனக்கு நான் சொல்கிறேன்னா, நேற்று 4:30 மணிக்கு தான் எங்களுக்கு வந்து பர்மிஷன் லெட்டரே வருது அப்படின்னா, இதுவரையும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் போடப்படாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தட்ஸ் பிகாஸ் அவர் எந்த சாதாரண ஒரு அரசியல்வாதியா இருக்க மாட்டாருன்னு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமாம், அதனால இப்போ அரசியல் கையை தூக்காத, எழுந்து நிற்காத, இத்தனை பேர் தான் வரணும், இத்தனை பேர் தான். இப்போ 5000 பேருக்கு மேலே ஒரு கூடினாங்கன்னா அதுக்கு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த அரசு எதுக்கு? இந்த அரசு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தானம்மா. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அரசோடைய கடமை. ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நான் வீட்டில் இருக்கேன், நான் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்துக்கலாம். The moment I step out of my home and landed in a street, it is the government to protect me. புரியுதா? அப்போ வெளியில் வந்து நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா இந்த அரசு எதுக்கு இருக்குது? இந்த அரசு இருக்குது. ரிசைன்மெண்ட் போங்க. ஒரு 5000 பேருக்கு மேலே பொதுமக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னா முடியாதுன்னு சொன்னால் அது என்ன அரசு இது? ஆனா இதையே வந்து விஜய் அவர்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு, ஏன்னா ஏன் பக்கத்துல இல்லை, இப்போ இதை மற்ற அரசியல் தலைவர்கள் ஒப்பாரி வைப்பாங்க. ஆமா, பாருங்க எப்படி பண்றாங்க, பாருங்க எப்படி பண்றாங்க, பாருங்க எப்படி பண்றாங்கன்ட்டு. அது தப்பு இல்லையா? அட்லீஸ்ட் மக்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேருது இல்லையா? நாங்களாம் சொல்றோம்ல, நீங்க சொல்றது வேற, ஆனா தலைவர் அந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து வரத ஒரு கட்சியோட லீடரே சொல்றது வேற. இல்ல, சரி, இதை சொல்லிதான் ஆகணும்ன்ற மக்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கும் சொல்றாருல, சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்றத சொல்றாருல. ஐ திங்க் அவர் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும் நினைக்கிறேன். ஓகே, இஃப் யூ வாண்ட் ஹி வில் டெல். அவர் ஏன்னா வந்து see பாலிடிக்ஸ்ங்கிறது இட் இஸ் தியேட்டரிக்கல். அதுதான் இங்க பணத்துல பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு இறங்கி போக கூடாது, ஒரு டெக்கோரம் இருக்கணும் அப்படின்னு எங்க தலைவர் உண்மையிலே நினைக்கிறார். இல்ல, யூ கேன் உங்களுக்கு நடக்கிற இன்ஜஸ்டிஸ் நீங்க டெக்கோரமோட பேசலாம். ரைட், அது டெக்கோரமோட தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ மற்ற அரசியல் கட்சிகள்லாம் எப்படி பேசுறாங்க, எவ்வளவு கொச்சையா பேசுறாங்க, வல்காரிட்டியோட பேசுறாங்க, பெண்களை மையப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. தாவை கலந்து யாராவது ஒருத்தர் அப்படி பேசினார்னா அடுத்த செகண்ட் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துவாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வி வாண்ட் டு சரி புதிய ஒரு ஜென்ரேஷன்மா, கம்ப்ளீட்டாக நியூ ஜென்ரேஷன். அரசியலை பார்த்துக்கிருந்தவங்க இன்றைக்கி அதில் பங்கேற்கிறாங்க, எல்லா யங்ஸ்டர்ஸும். அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணோம். இது மாதிரி அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் நம்மள்தான் வேணாம்,
வில் ஹேவ் அ டீசென்ட் பாலிடிக்ஸ்ன்றதையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ல. பட் ஐ திங்க் there's one famous quote, I think Ben Johnson அவர்கள் சொல்லியிருப்பாங்க, the English playwright, politics is for the dirty scoundrels அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பாலிடிக்ஸ்னாலே வந்து you have to get your hands dirty அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லையே, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம அசிங்கமான பாலிடிக்ஸ் தான் பண்ணணும், ஒப்பாரி தான் வைக்கணும், எல்லாத்துக்கும் போயிட்டு முறையிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எவ்வளோ இது பண்ணணும்னு நினச்சிருந்தா தாவேக்கா வந்து எப்படிலாம் பண்ணியிருந்துருப்பாங்க. பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அது வந்து தேவையில்லை. வில் ஹேவ் அ ஸ்ட்ரைட் ஃபேர் ஃபைட் தான் நம்ம போகிறோம். எதிர்கிட்ட வந்து நம்ம எந்த ஹானஸ்டியும் எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட் என்ன சொல்கிறது, எதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ஆச்சே. எதிரி எங்கள் ஃப்ரெண்ட் ஆயோ, பயங்கரமான சூழ்ச்சிக்கார ஃப்ரெண்டு மாமா. ஓகே, இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸ்பீச்சோட ஸ்டார்ட்லேயே வந்து இந்த தேர்தல் வந்து ஆப்வியஸாக டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான். ஆனா எதுக்கு வந்து கதையிலேருந்து, ஆமா அந்த குட்டி கதையிலேருந்து அதை டிரைவ் பண்ணி அவங்க சொல்றாங்க. ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பெரிய ஊர், ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டுருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோடு இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமாக படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காளைகிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு ஐயோ பாவமே இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளைகிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, எப்படிப்பா
இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போகிறார். இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம், அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நான் இல்லைங்க, நான் இல்லை, நான் நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிக்கு, அதுதான் அந்த சின்ன பையன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு வந்து இந்த டைம்ல வந்து டிஎம்கே வந்து திஸ் ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டெல்லிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து அவங்க எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும் எந்த தேர்தலை எப்படி எப்படி அணுகணும் அப்படின்னு. ஆனால் இப்போ விஜய் அவர்களே வந்து ஒரு 2-3 மீட்டிங்ஸ் முன்னாடி, ஐ திங்க் அவங்களுடைய செகண்ட் ஆனிவர்சரி அப்போ வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, டிஎம்கே பிளஸ் நம்ம கூட்டணி, அப்புறம் பிஜேபி பிளஸ் என்னோட கூட்டணி. ஸோ வந்து இப்போ அவருக்கே தெரியுது தட் இப்போ வந்து இட்ஸ் டிஎம்கே அண்ட் வர்சஸ் ஏடிஎம்கே இருந்தாலும் அது வந்து பிஜேபியோட பவர்ல இருக்காங்க, அது பிஜேபி தான். ஸோ ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்றது அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு, ரொம்ப தப்பு, ஃபுல்லா தப்பு. ஏன்னு சொல்றீங்களா? 2 விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு பிஜேபி என்ற ஒரு அரசியல் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்க செல்வாக்கு 3% தான். ஆனா இன்னைக்கு அது 11% ஆயிருச்சு. இல்ல, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிஜேபி அலோன். ஓகே, இட் இஸ் 16% வந்தது ஏடிஎம்கே அண்ணாமலையோட பீரியட்ல. தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை, நாட் பிகாஸ் ஆஃப் பிஜேபி, ஆல் த அலைன்ஸ் புட் டுகெதர் தான் அது வந்தது. ஸோ நம்பர் 1, தே ஆர் ஜஸ்ட் 3%. ரெண்டாவது, இன்னைக்கு போட்டி யார் யாருக்கு? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். ஏன்னா அவங்க தான் பவரில் இருக்காங்க. ஏடிஎம்கே இங்கே பவரில் இருக்கா? ஏடிஎம்கே பவரில் இல்லை. பிஜேபி இங்கே பவரில் இருக்கா? இல்லை. இப்போ இந்த எலெக்ஷன் பார்லிமெண்ட்டுக்கா அசம்பிளிக்கா? அசம்பிளி எலெக்ஷன். ஆனால் ஏன் டிஎம்கே பிஜேபி நரேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்று நான் ஏற்கனவே சொன்னால், அவங்க வந்து இங்கே வந்து ஒரு தே ஆர் நாட் எக்ஸிஸ்டிங் எனிமோர், தே ஆர் நாட் அ பிளேயர் அட் ஆல். ஆனால் ஏன் திமுக என்டிஏ பிஜேபின்னு இழுத்துட்டு வருதுன்னா, இவர்கள் இங்கே நான் வந்து க்ளீன் கவர்மெண்ட் கொடுப்பேன், ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுப்பேன், மக்களுக்கு நான் சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா மறுபடியும் இன்னொரு 5 வருஷம் எனக்கு தாங்க அப்படின்னு இவங்களால நரேட்டிவ் செட் பண்ணவே முடியாது. ஆனா எப்படி டாடி? நான் முடிச்சிடறேன். 1, முடியவே முடியாது. 2வது, இங்கே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி மனநிலை இருந்துகிட்டே இருக்குது, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்குது. அதனால தான் அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டுக்கு மொத்த ஓனர்ஷிப் நான் தான் அப்படின்றத கிளைம் பண்ணுறது.
அதனால தான் அதாவது திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களை எல்லாம் என்ன சொல்கிறது, பிஜேபி பி டீம்ன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. என்னை வரையும் பிஜேபி பி டீம் தான். ஏன்னா இங்கே வந்து அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்குல்ல, அதை அறுவடை பண்ணிக்கிறது அப்படின்றது, மைனாரிட்டிஸை வந்து பிஜேபி வச்சு மிரட்டுறது. ஏன்னா மைனாரிட்டி வந்து ஒரு முக்கியமான ஓட் பேங்க், அவங்க வந்து டிசைடிங் ஃபேக்டர். மைனாரிட்டி வந்து யார் பக்கம் போகிறாங்களோ அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க. அப்போ இதெல்லாம் கேல்குலேஷனை வச்சு தான் இங்கே வந்து என்டிஏ பிஜேபி அப்படின்னு எங்கள் தலைவர் பிஜேபி. நீங்கள் இப்போ டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் அதெல்லாம் சொல்றது ஓகே தான். ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ இட்ஸ் நாட் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே எனிமோர், ரைட்? ஏன்னா வந்து அவங்க பிஜேபியோட, நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி வந்து அலையன்ஸ்ல வந்து பிஜேபியோட இருந்தாலுமே ஏடிஎம்கே வாஸ் இன் த ஸ்ட்ராங் ஹேண்ட். ஆனா இன்னைக்கு நம்ம அதை சொல்ல முடியாது இல்ல, பிஜேபி தானே டிக்டேட் பண்ணுது எல்லாமே. அவங்க பார்ட்டி, அவங்க அலையன்ஸ்குள்ளே அவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு, பிஜேபி தான் எல்லாம் டைரக்ட் பண்றது. சோ இட்ஸ் ஆக்சுவலி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி. டாக் அபௌட் தி லோக்கல் இஷ்யூஸ். உங்களுக்கு என்ன இப்போ லோக்கலா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை பேசணுமா? இப்போ அந்த 5 வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க? இந்த பிஜேபி அவங்க எதிர்க்கிறதா இருந்தா இந்த 5 வருஷமும் எதிர்த்திருக்கணும்ல. ஆக்சுவலி எங்க எதிர்த்தாங்க? நான் சொல்றேன், இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க பிஜேபிக்கு டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்றாங்களே. எப்பப்பெல்லாம் இடி ரைடு வருதோ அடுத்த நாள் இல்லைன்னா அந்த வாரத்திலே போய் அமைச்சர்கள் அங்கே போய் உட்காந்துருவாங்க. உதயநிதி போய் உட்காருவார். செந்தில் பாலாஜிக்கு வந்துன்னா எல்லா அமைச்சர்களும் போயிடுவாங்க. பொன்முடிக்கு வந்துன்னா முதலமைச்சரே போயிடுவார். அங்கே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அண்டர் கண்ட்ரோல், கம்ப்ளீட்டாக அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் பிஜேபி. இதுதான் ஃபேக்ட். ஆனால் மக்கள் மத்தியில் அந்த சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட், அதை வந்து உறிஞ்சிடலாம் அப்படின்றது தான் டிஎம்கே வந்து இங்கே வந்து அவங்களுடைய பிளான். தட் வில் நாட் ஒர்க் அவுட். இப்போ வந்து போர் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த படை பரிவாரங்களோட போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னடானா இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே சார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இது வந்து லஞ்சத்துக்கு வந்து எதிராக ஒரு போர், ஊழலுக்கு வந்து எதிரான போர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த போர் வந்து விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்கு என்னமோ சரி, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். லஞ்சம்க்கு எதிரான போர், இதுக்கு எதிரான போர், ஊழலுக்கு எதிரான போர் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்கு வந்து வை டஸ் விஜய் ரொம்ப ரொம்ப அவர் ஏன் வந்து ஸ்டாலின் நீங்க என்னோட எனிமியா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவர் வராரா? இல்ல அதான் ரியாலிட்டி. இப்ப எங்களுடைய யூ டோன்ட் நோ தி அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் டிசைட் பண்ணனும் எனக்கு யார் எனிமி. மேபி வந்து ஃபேர் எனஃப் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கு? இப்ப இந்த ஊழலை யார் பேசுவது? ஊழலை இவங்க 2 பேரும் பேச முடியுமா? பேச முடியாது. 2 பார்ட்டியுமே பேச முடியாது. அப்ப ஆனா இங்க ஊழல் ரொம்ப புரையோடி போயிருதா இல்லையா? ஆமா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ஊழல். அப்போ இதை பேசுவதற்கு யாருக்கு இங்கே தைரியம் இருக்குது? தாவேக்காக்கு மட்டும்தான் தைரியம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க வெள்ளூரில் எவ்வளோ க்ரௌடு, போராட்டம்லாம் க்ரௌடு. இந்த கிரவுண்ட் ஸ்வெல்லிங் யாருக்கு இருக்கு? இவ்வளோ மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது? அப்போ இங்கே ஒரு எதிரியே இல்லைன்னா இது டிஎம்கேவோட ஒன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களாம் எனிமே கிடையாதுன்னு கண்ண முடிகிறது. பட் ஒரு நாளைக்கு அவங்க கண்ணை திறந்து தானே ஆகணும். அவங்க அடிபடும் போது ஆஹா நம்மளை அடித்தது சின்ன பையன்டா, 2 கையில் 2 புல்லட் எடுத்து வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டான் அப்படின்றது தெரியணும்ல. தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவங்க இக்னோர் பண்ணலாமா? ஏன்னா இவர் ஸ்டாலின் ஒரு முறை பேசும்போது கவர்னர் பேரே சொன்னால் அவர் பாப்புலர் ஆயிடுவார் அப்படின்னு இவர் நினச்சிருந்தார். அதுதான் அவங்களோட மைண்ட் செட். தே வில் நாட் நேம் சம்படி. இஃப் யூ நேம் சம்படினா அவங்க நமக்கு ஈக்குவலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? எவ்வளோ நாளைக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும்?
அடி வாங்கும்போது தெரியும்ல ஹிவ்யா. ஊழல் லஞ்சம் அப்படின்னு பேசுறாங்க. எஸ், நான் அதுக்கு எல்லாமே வந்து ஐ டூ பிலீவ் தட் வந்து நம்மளோட ஸ்டேட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கரப்ஷனை தான் வந்து ஏடிஎம்கே பீரியட்லயா இருக்கட்டும் டிஎம்கே பீரியட்ல இருக்கும் அதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும். ஐ மீன் ஐ grown டு பிலீவ் தட். அண்ட் அதையும் நம்ம பார்க்குறோம், ரோட்டில் பார்க்குறோம், எப்படி வந்து ரோடு போட்டிருக்காங்கலேருந்து ரிசோர்ஸஸ் எப்படி வந்து கடத்துறாங்க அது இதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சோஷியல் வெல்ஃபேரில் தமிழ்நாடு ஒன்றும் அப்படியே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இல்லையே. யார் சொல்றது? ஐ மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் சொல்ற? எந்த நிறுவனம்? ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, அதுக்கப்புறம் கோவா, அண்ட் I think 5th placeல தமிழ்நாடு வருது. ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இல்ல? But still it's not one நான் கேக்குறேன், ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இல்ல? ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்பே பல நூறாண்டுகளுக்கு முன்பு டெவலப் ஆன ஒரு மாநிலம் இது. உண்மையிலே இங்கே ஒரு ஓரளவுக்கு நேர்மையான அரசு நடத்திருந்ததுன்னா இந்த ஸ்டேட் எங்கேயோ போயிருந்துருமா? we have all the potentials. We have a excellent human resources, excellent natural resources, excellent geographical locations. இங்கே வந்து போர்ட் இருக்குது, இங்கே வந்து ஹைவேஸ் இருக்குது, இங்கே வந்து அவ்வளோ படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கரப்ட் கவர்மெண்ட் இருக்குது. ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட ஊழலை வந்து நம்ம ஈஸியாக கடந்து போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோமே, இவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் தானே பேசுகிறாங்க. ஆமாம். இப்போது தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து அவங்களை முன்னுக்கேற்றுவது யாருக்கு? அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸா இல்லையா? கண்டிப்பாக அது சோஷியல் ஜஸ்டிஸ் தான். ஆனால் அவங்களுடைய வேலை செய்கிறத கூட எதுக்கு கார்ப்பரேட் கம்பெனிட்ட கொடுக்குறாங்க? அதுக்கு பின்னாடி இதுக்கு கரப்ஷன். அப்போ கரப்ஷன் நேரடியாக சோஷியல் ஜஸ்டிஸாக அஃபெக்ட் பண்ணுதா? இங்கே கேபி பார்க்குன்னு ஒரு பில்டிங் இருக்குது. தொட்டால் இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து தட்டி விட்டால் கீழே விழுந்துடும். அதில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க உயிர் வந்து ஆபத்தில் இருக்கா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? லஞ்ச ஊழல் தானே. அது கேவலமாக கட்டணம் கட்டியிருக்கீங்க, அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. என்னைக்கு இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு தான் உங்கள் பேர் தான் கெட்டு போயிடும். அது ஊழல். அது அதிமுக பீரியடில் நடந்தாலும் இந்த திமுக பீரியடில் அதை வந்து அந்த கம்பெனியை பனிஷ் பண்ணி அவனை வந்து டீலீஸ் பண்ணி அவன்கிட்ட காசை வாங்கி மறுபடியும் கட்டியிருக்கணுமா இல்லையா? அப்போ அதே கம்பெனியே வந்து இந்த கவர்மெண்ட் காப்பாற்றுது. என்ன ஊழல்? இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ப்ராப்பராக இங்கே வந்து போராடுற அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கு, இல்லை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு, மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்குது இந்த அரசு. காரணம் என்ன? அந்த நம்ம ஸ்டேட்டு சம்பாதிக்கிற காசை இவங்க ஆட்டையை போட்டுக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஊழல்ன்றது சோஷியல் ஜஸ்டிஸோட நேரடியாக தொடர்பு இல்லைதா? அதை அப்போ இதை அகற்றினா தானே இங்கே சமூக நீதியே வரும். இதை திமுக அரசு பேசுமா? அதனால தான் தலைவர் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாரு. நான் எப்படி பார்க்கணும்னா 2 டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸில் வந்து ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் வாழ்கிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா வந்து ஐ திங்க் இப்போ வந்து இந்த ஸ்பீச்லேயே வந்து விஜய் அவர்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா மீட்டிங்லேயும் பேசுகிறதான். பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது என்ன வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினைச்சிங்களா? அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவன் வேற, இந்த விஜய் வேற, எங்க போனாலும் இந்த மக்கள் கிட்ட இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு முதல்வர் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்டலாம் சங்கடப்பட்டாராம். நாம் என்ன பண்றது? நாம தான் தமிழ்நாட்டோட விசில் ப்ளோயர் ஆச்சே. நாம் எப்படி சைலண்டா இருக்க முடியும்? நாமளும் கேள்வியா கேட்குறோம், ஆனால் பதிலெலாம் வந்த மாதிரியே தெரியல. இருந்தால் தானே வர்றதுக்கு, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு. இதை வந்து அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அசம்பிளியில் வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு சேஃபான இடம் வந்து விமென்க்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இருவேறு உலகங்களில் வாழ்கிறாங்கன்னு சொல்றியா? ஆமாம். இப்போ ஆமாம், ஸ்டாலின் வந்து ஹி இஸ் லிவிங் இன் உட்டோப்பியன் வேர்ல்டு. புரியுதா? ஒரு கனவு உலகத்தில் தான் வாழ்றாரு. ஏன்னா NCRBன்னு இருக்கு, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அது வந்து இந்தியா ஃபுல்லாக உள்ள கிரைம் ரேட்டை சொல்லும். தமிழ்நாட்டில் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன்
பல மடங்கு அதிகரிச்சு 60% அதிகரிச்சு. I think crime against children சில்ட்ரன் and as well as crime women. against Dalits. ஆமா. அப்ப இதெல்லாம் ரெக்கார்டு, இதெல்லாம் டேட்டா, இதை நீங்க என்ன பண்ண முடியும்? எங்க தலைவர் சொல்றாரு அப்பப்போ இவன் வேற சட்ட ஒழுங்கை பத்தி ஞாபகப்படுத்திட்டு போயிடுறான்ட்டு. ஸோ அவர் வந்து வாழ்ற உலகமே வேறமா, எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமே செய்ய போறது ஒண்ணுமே இல்லை. எக்கானமி பெஸ்ட் எக்கானமில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1 trillion எக்கானமி. ஆனா இங்க வேலை வாய்ப்பு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் 17% ஏறி இருக்கு அமாங் த யூத். அதை யார் சொல்லுவா? ஐ திங்க் இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இதை நம்ம நேயர்களுக்கு சொல்லியே ஆகணும். இக்கானமி அப்படிங்கிறத இவங்க ஜிடிபியை வச்சு தான் வந்து இவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக அது ஜிடிபியை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு அதை வச்சு தான் பார்க்கணும். அப்படி ஹெச்டிஐல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் ஆகிறது கேரளா, செகண்ட் ரேங்க் ஆகிறது கோவா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரவே இல்லை லிஸ்ட்ல, மூணாவது வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு வருது. தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்லேயே இல்லை, இருக்காது. இப்போ ஜிடிபி வச்சதே கூதல் தானே, அதுவே தப்பு தப்பாக தானே அவங்க சொல்கிறாங்க. டேட்டாவை அவங்க இஷ்டத்தை மாற்றிக்கலாம். இப்போ அதனால தான் நான் அதில் ஜிடிபி க்ரோத் நீங்கள் சொல்கிறீங்களே 11 பாயிண்ட் சம்திங் ஏதோ ஒரு சொல்கிறாங்க. அதற்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா? விவசாயம் வந்து 40% 42% ஆஃப் பாப்புலேஷன் பிலாங் டு அக்ரேரியன் செக்டார். நெகட்டிவ் க்ரோத்ல போகுது. உங்களோட மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து 35% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது இங்கே ஹியூமன் லேபர், அதாவது சர்வீஸ் செக்டார். அதை கூட இவங்க போய் சொல்லுவாங்க, அதை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது இவங்களுக்கு. இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாது இந்த உல்டா மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துகிற மாநிலமாக மாறிடுச்சு. அப்போ உண்மையிலே இங்க ஸ்டாண்ட் அப் காமெடி என்னோட உண்மையிலே ஏமா நீ வந்து இது இம்பாக்ட் ஆஃப் டிவிக்கு பாருமா, துண்டெல்லாம் இப்போ தான் தூக்கி போடுறாங்க சிஎம் மேலே. அவர் வேற துண்டை அப்படி சுத்திட்டு போறாரு வடிவேல் காமெடி மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து என்னது ஸ்டாண்டப் காமெடி தான். சாட்டை சுத்துற வயசுல வந்து இப்ப துண்டை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சாட்டை சுத்த வேண்டிய முதலமைச்சர் துண்டை சுத்துகிறார். இப்போ வந்து இன்னொரு விஷயம் டாடி, நான் இந்த ஸ்பீச்ல வந்து விஜய் அவர்கள் வந்து 2-3 விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணாங்க. எப்பவுமே ஹி டஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்னு தான் நான் பார்க்குறேன். ஆனா இந்த ஸ்பீச்ல வந்து ஒரு அதே மாதிரி 2-3 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து ரொம்ப ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல வந்து அவங்க பேசினாங்க. விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான், அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்து எல்லாருக்கும் காண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஐ மீன் அது வந்து மேடை பேச்சுக்கான ஒரு அறிகுறியா இல்லைன்னா வந்து அது இல்லைம்மா. இன்னைக்கு வந்து யூ ஷுட் பி கனெக்டட் வித் பீப்புள். அதானே இது. இப்போ இது மாதிரி பேசுறது தான் தலைவர், இப்படி பேசுறது தான் அவ்வளோ மக்களை வந்து சென்றடைந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லை ஒன்று. ரெண்டாவது, இவங்க எல்லாம் ஒரு ஃபினாமினாவை வந்து சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த இமோஷனல் பாண்ட் பிட்வீன் என்ன சொல்கிறது த லீடர் அண்ட் த பீப்புள், அது வந்து ஒரு யுனிக் ஃபினாமினா. இதை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன சொல்கிறது, இது ஏன்னா குட்வில் இருக்குல்ல, ஒரு மனிதன் மீது ஏற்படுகிற நன்மதிப்புன்றது ஒரு நாளில் வராது. ரைட்? அது யூ ஹாவ் டு பில்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அப்படி ஒரு 30 ஆண்டுகள் பில்ட் பண்ண அந்த பாண்டை வந்து எப்படி நீ வந்து ஒரே நாளில் உடைக்க முடியும்? ரெண்டாவது, அது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொத்த ஃபினாமினாவே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா தானே முடியும். அவர் வந்து ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த அந்த இணைப்பு, 2 பேருக்குமான இணைப்பு, அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அதனால தான் ஒரு சென்டிமெண்ட்ன்றாரு. அதை சொல்லும்போது தான் வந்து தலைவர் வந்து கண்கலறாங்க. ஏன் மேலே அவதூறு பரப்புனா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட்.
நான் சாரி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு Yes. கண்கலங்கி இருக்கிறார். நான் அதுதான் நானும் வந்து என்னோட அடுத்த கேள்வியா இருந்தது. அவங்க வந்து ரொம்ப அதை பேசிட்டு இருக்கும்போதே ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து பேசினாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வந்து ரத்தமும் சதையும் மாதிரி, உடலும் உயிரும் மாதிரி, நாங்க சென்சிட்டிவான சென்டிமெண்ட் இது அப்படின்னு ரொம்ப அப்படியே சென்சிட்டிவான சென்டிமெண்ட் இது அப்படியே 2 வாட்டி வந்து ரொம்ப அது அழுத்தமா வந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துல வந்து அவருக்கே வந்து கண் கலங்கிருச்சு. அண்ட் அது அவர் அப்படியே ஒரு 1 minute கொஞ்சம் சைலண்டா சாரி அப்படின்னு அவர் மறுபடியும் அடுத்த விஷயத்துக்கு போறாரு. இந்த எமோஷனே வந்து இஸ் இட் இத சில பேர் கண்டிப்பா வந்து இதை சொல்லுவாங்க, இது தியேட்ரிக்கலா வந்து அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து இது தியேட்ரிக்ஸா பார்க்கல. உண்மையிலே வந்து அவர் அந்த மக்களோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறனால தான் அவருக்கு இது வருது அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை, அது வந்து உண்மையான கனெக்ட். அது வந்து யாராலையும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் அ குட் ஆர்ட்? எது வந்து ஒரு உணர வைக்கிறது ஏதாவது குட் ஆர்ட்ன்றது எனக்கு வந்து ஒரு முன்னாள் பேராசிரியர், நம்ம கவின்கலை கல்லூரியோட பேராசிரியர் பிரின்சிபலாகவும் இருந்தார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டு எந்த மைண்ட் செட்டில் ஒரு படத்தை வரைகிறானோ, ஒரு ஓவியத்தை வரைகிறானோ, அந்த மன உணர்வு அதை பார்க்கும்போது கிடைக்கணும் பார்வையாளர்களுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கோபத்தில் ஒரு பெயிண்டை வரைஞ்சிருப்பான், இல்லைனா மகிழ்ச்சியில் வரைஞ்சிருப்பான், இல்லைனா காதலில் வரைஞ்சிருப்பான், இல்லைனா வந்து நகைப்பில் வரைஞ்சிருப்பான், சிரிச்சிட்டு வரைஞ்சிருப்பான். அவன் எந்த மனநிலையில் அந்த ஓவியத்தை வரைந்தானோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் வந்து அந்த ஆர்ட் அந்த இமேஜில் முக்கியம். அது உன்னை அந்த இமோஷனை கண்டக்ட் பண்ணணும், அந்த இமோஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய விளக்கமாக சொன்னார். அதே தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். இப்போ தலைவருக்கு ஒவ்வொருத்தரும் நேரடியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லைம்மா. இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்கும்போது 1 man to million அந்த கனெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. அதை தடுக்கணும் அப்படின்றது தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியுமோ, எவ்வளோ இவங்களோட இந்த ட்ரக்கோனியன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்களே, ரொம்ப மனிதாபமற்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்களே, அந்த கொடுங்கோல் சட்டங்களை எல்லாம் போட்டு அந்த இமோஷன்ஸ் 2 பேர்கிட்ட பாஸ் ஆகக்கூடாது. பாஸ் ஆச்சுன்னா அது பிரச்சனை ஆகிடுது. அப்போ யாருக்கு பிரச்சனை ஆயிடுது? இவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுது, இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துடுது அப்படின்றத தடுக்கிறாங்க. அதனால தான் அது இமோஷன் ஆகுறது. இந்த ஃபினாமினா இட்ஸ் வெரி யூனிக். இது ரொம்ப ரொம்ப யூனிக். அது நீங்கள் டப்புலாம் உடைச்சிட முடியாது. இப்போ லேப்டாப்பு கொடுத்தோ இல்லை காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ இந்த இமோஷனை உடைக்கவே முடியாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட். இது அதான் மக்களுடைய பாசம் விஜய்க்கு இருக்கு. ஸோ அதனால வந்து சொல்றது உண்மையா நான் சொல்றேன். உண்மையே வாட் இஸ் a லீடர்ஷிப்? ஒரு சிஎம் ஆகிட்டு என்ன விஜய் வந்து அப்படியே உலகத்தை தலையில மாற்றி போட்டுருவாரா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவார்? மக்களுக்கான ஒரு தலைவனுக்கு மக்கள் மீது உண்மையான அன்பு நேசம் இருந்துருச்சுன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு அரசு திட்டங்களையும் எதை முன் வச்சு கேட்பாங்கன்னா, இது என் மக்களுக்கு பயன்படாதா? இது மக்களுக்கு பயன்பட போதா இல்லை வேற ஒரு கார்பரேட்டுக்கு பயன்பட போதா? இந்த கேள்வியை முன் வச்சு தான் ஒவ்வொரு உண்மையான மக்களை நேசிக்கிற தலைவர் முடிவெடுப்பார். லீடர் இஸ் நத்திங் பட் டெசிஷன் மேக்கர் தானே நம்ம லீடரு. அவர் கீழே 1008 பியூரோக்ராட்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் இந்த ஸ்கீம் போடலாம் சார், சரி இந்த ஸ்கீம் போடலாம், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எப்படி நடக்கும்னா, சரி இந்த ஸ்கீம் போடலாம், சரி இதனால் என்ன நடக்கும் சார், இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 30% அடிக்கலாம் சார், தட் வில் கம் டு 5,000 crores சார், அப்படியே உடனே பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் கேள்வியே கேட்குறது இல்லை. அப்புறம் இந்த ஸ்கீம் சார், இந்த ஸ்கீம் நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க சார், இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அவங்கள வந்து அப்படியே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம் சார், அப்போ பண்ணிவிடுங்க உடனே. அப்போ இவங்களுக்கு ஓட்டு நோட்டு அது இல்லை லீடர்ஷிப். இதை பண்ணால் என் மக்கள் பயனடைவாங்களா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி பயனடையுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் மக்களுக்கு பயன் இல்லை, கார்ப்பரேட் கம்பெனி பயனடை, அதை நிறுத்து, ஆல்ட்ரு பண்ணி மக்களுக்கு எப்படி பயன்படுமோ அப்படி எடுத்துகிட்டு வா. இப்படி சொல்கிறவர் தான் தலைவர், இப்படி சொல்கிறது தான் முதல்வர். அப்போ அதுக்கு உண்மையான மக்கள் மீது உங்களுக்கு பாசம் இருக்கணும். அந்த பாசம் இல்லைன்னு வைங்களேன், நான் குடும்பத்து மேலே பாசத்தை வச்சுனா தம்பி துணை முதல்வருக்கு இதை பண்ணால் இந்த விளையாட்டுத்துறை அவற்றை கொடுத்து எல்லா இடத்தையும் ஸ்டேடியம் நடத்தி கார் ரேஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடத்தி ஹாக்கி மேட்ச் நடத்தினா என்ன ஆகும் சார், உங்கள் பையனோட இமேஜ் பூஸ்ட் ஆகும் சார், அப்போ அதை பண்ணுங்க. இப்படி எதை மையப்படுத்தி நீங்கள் சிந்திக்கிறீங்க, எதை மையப்படுத்தி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம்.
மக்கள் பாசம் வந்து மட்டன் பிரியாணி கொடுத்தா வராது. எக்ஸாக்ட்லி. மட்டன் பிரியாணி கொடுத்தா மக்கள் பாசம் வராது, மக்களுக்கு உங்கள் மேல் பாசம் வராது, காசு கொடுத்தாலும் வராது. அது ரெண்டாவது. இது வந்து ஒரு 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 பல ஆண்டுகளாக 3 decades சேகரித்த ஒரு சேவிங், பெரிய உண்டியல் அது. அதை எப்படி நீங்கள் வந்து பட்டன் தட்டி விட்டு போயிருவீங்க? அவரின் விஜய் அவர்கள் இன்னொன்று சொல்கிறாரு, நாம் ஏதாவது பேசுனா வாண்டடாக சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், வாண்டடாக சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். வாண்டடா வண்டியில உட்கார்ற சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவர் யாரை மீன் பண்றாரு? எதுக்கு அவர் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து அவர் அதை சொல்றாரு? இல்லைம்மா, இன்னைக்கு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் அதையும் அதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் சேர்த்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஒன் மேன் வாசஸ் அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ இங்கே எல்லாருமே திமுக விரும்பியோ அதாவது அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, நேரடியாக சொல்கிறாங்களோ இல்லை மறைமுகமாக பண்ணுறாங்களோ, எல்லா அவங்க செயல்பாடுகள் முழுக்க யாருக்கு எதிரானது? தாவேகாவுக்கு எதிரானது. அதிமுக கம்ப்ளீட்டாக தாவேகாவுக்கு எதிரானது. அதே மாதிரி பாஜக தாவேகாவுக்கு எதிரானது. அதே மாதிரி டிடிவி தினகரன் தாவேகாவுக்கு எதிரானது. சீமான், நாம் தமிழர் சீமான் தாவேகாவுக்கு எதிரானது. இப்போ இங்கே உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு அரசியல் கட்சி தான் இருக்குது. அதில் மேஜர் பிளேயர் டிஎம்கே. மற்றவங்களாம் அவங்கள தான் சொல்கிறாரு. மற்ற எல்லா கட்சிகளும் யாரெல்லாம் இங்கே ரேஸில் இல்லையோ அவங்களெல்லாம் நீங்கள் எதுக்கு ஓரமாக விளையாடுங்கப்பா, நீங்கள் எதுக்கு சிரிப்பு காட்டிட்டு நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. ஆனால் வந்து இந்த டைனாமிக் இப்போ தாவேகா வர்சஸ் அப்படி ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைனமிக்கை வந்து நம்ம சாதாரணமான ஒரு டிவி டிபேட்ல கூட நம்ம பார்க்குறோம். ஆமாம், இன்னைக்கு நான் போனேன், அதில் கூட என்ன பேச விடல. ஆமாம், இப்போ நம்ம டிவி டிபேட்ஸ்ல பார்த்தோம்னா தாவேகா அப்படிங்கிற தாவேகாக்கான பேசுறவங்க அதை முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் தாவேகாவுடைய இப்போ உன்ன மாதிரி ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனோ ஒஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனோ யாருமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, போட்டு அவங்கள வச்சு நல்லா அட்டாக் பண்ண வேண்டியது. அண்ட் இப்போ உன்ன மாதிரி ஆட்கள் வந்து போய் பேசினா அதுக்கான கரெக்டான டைமோ இல்லைன்னா ஸ்பேஸோ கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த டைனமிக் வந்து இந்த ஒரு இதுலேயே வந்து பிளே அவுட். இது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சி, அதாவது தாவேகாவை தவிர மற்ற உள்ள எதிர்கட்சிகள், இந்த கவர்மெண்ட்டையும் எதிர்கட்சிகளையும் சப்போர்ட் பண்ணுற மீடியா, இது எல்லாம் ஒரு சிங்கிள் பாயிண்டில் இணைகிறாங்க. எதுனா தாவேகா எதிர்ப்பில். ஏன் அப்படின்னா பியூர்லி மணி. ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன நடந்தது, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஊழல் பண்ண அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை கைது செய்து அதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம். இது டிஎம்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆட்சிக்கும் வந்தாச்சு. அதாவது அரெஸ்ட்டை விட்டுதில்லை, எஃப்ஐஆர் போடுறதுக்கே இந்த கவர்மெண்ட் ரெடியாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? there is a great underground டீலிங் போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போல. அவங்க அவங்க 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. சரி, அப்போ எதுக்குன்னா, அப்போ ஒரு வேளை நாளைக்கு திமுக இல்லை அதிமுக வந்துச்சுன்னா இதே தான் செய்யும். திமுக என்ன வேணாலும் ஊழல் பண்ணீங்க, நாங்கள் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். let us loot the country, let us loot the state அப்படின்றது அவங்களுடைய. அப்போ அதற்கு ஊதுகுழலாக இருக்கிறது பெரும்பாலான ஊடகங்கள், இண்டிபெண்டண்ட்டாக விட்டுதலுங்க, பெரும்பாலான சேட்டலைட் ஆர் மீடியா ஹவுசஸ் எல்லாமே இன்னைக்கு கார்பரேட்ல தான் இருக்குது. கார்பரேட்ஸ் ரன்ஸ் ரைட். இல்ல, that is a known fact. All big conglomerates, they run the media. ஓகே, ரைட். அவங்களுக்கு எந்த ஸ்டேட் வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தானே. ஆமா. அப்போ அவங்களுக்கு இந்த 2 கட்சிகளையும் வந்து ஆதரிக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப். அவங்களுக்கு சேஃப்ன்றது அவங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ இதெல்லாம் நான் அடித்து உடைச்சிடுவேன், நான் வந்து க்ளீனாக இருப்பேன், ஊழல் செய்யாத ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும் போது அது எல்லாருக்குமே அடிமடியில் கை வைக்கிற மாதிரி தானே. அது எதிர்கட்சிக்கும் சரி, ஆளுங்கட்சிக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி, கம்பெனிஸ்க்கும் சரி. அப்போ இவங்க எல்லாம் என்ன இந்த ஒரு பாயிண்ட்ல ஒன்று சேர்றாங்களே, இதை தான் தலைவர் அப்படி சொல்கிறாரு. கரப்ஷன் அதை வந்து அவர் 2-3 இடத்துல வந்து வேற விதமாக வந்து அந்த ஊழல் பற்றி பேசுகிறாங்க. இப்போ வந்து மிட் ஸ்பீச்சில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ?
அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு, உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். என்னால வந்து என்னுடைய பாஸ்ட் எல்லாமே வந்து நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்ட முடியும். வேற யாராவது காட்ட முடியுமா? நீங்க ஒரு அரசியல், நீங்க வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத யாராவது தைரியமா காட்ட முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். யாராலையும் காட்ட முடியாது. ஏன்னா இவங்க என்ன தொழில் பண்ணாங்க? ஆனா சிஎம் தான் காட்டினாரு. 2 கோடி தான் ரெடி. மாசம் வந்து மொத்தமே 2.5 லட்சம் தானே சம்பாதிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அது எது, அதுவும் எங்க இருந்து வருதுன்னு கேட்கணும்ல. இப்போ இல்ல ரொம்ப சேலரில கொடுக்க மாட்டாங்களா? சிஎம்க்கு சேலரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? சிஎம் சேலரி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது சிறுக சிறுக சேர்த்து வச்சு அவங்க பண்ணிருப்பாங்க. நீ யார் ரெடி சொல்றதுக்கு? அது மக்களுக்கு தெரியுமா? இப்போ ரெட் ஜெயண்ட் இவ்வளவு பெரிய மூவிஸ் எல்லாம் எடுக்குது, பெரிய பெரிய படங்கள். உதயநிதி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. எங்க வேலை செஞ்சாரு? அவர்தான் ஆக்டரா இருந்தாரு. அதுக்கு முன்பு ஆக்டரா இருந்து எவ்வளவு சம்பாதிச்சாரு? எவ்வளவு நாள் அந்த படம் ஓடிச்சு? இப்போ எல்லாருக்குமேமா தே ஹேவ் a very humble beginning, ரைட்டுங்களா? ரொம்ப ஹம்பிள் பிகினிங். ஆனால் அரசியலில் வந்துட்ட பிறகு தே பிகம் மில்லினியர்ஸ், குரோர்பதி ஆயிடுறாங்க. எப்படி இது நடக்குது? இது சரியான கேள்வி தானே? இப்போ இதே கேள்வியை நீங்கள் வந்து எங்கள் தலைவர்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கேன், இந்த வருஷம் இவ்வளோ இன்கம் டேக்ஸ், இந்த வருஷம் இவ்வளோ இன்கம் டேக்ஸ், இந்த வருஷம் இவ்வளோ இன்கம் டேக்ஸ், கோடியோடைய இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு. அதை ஓப்பனாக பொதுவெளியில் அவரால் போட முடியும். இவங்களுக்கு போட முடியுமா? சொந்த காரே இல்லாத சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. ஆனால் அவர் வர்ற கார் பயங்கர எக்ஸ்பென்சிவான காரில் வர்றாரு. பேரன் கிஃப்ட் பண்ணியிருக்கிறது, பேரனுக்கு எங்கேருந்து வந்துச்சு காசு? புரியுதா? இது எல்லாமே இதை ரொம்ப எளிதாக கடந்து போயிடுறாங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது மக்கள் காசு தானே, மக்களுக்கு போக வேண்டிய காசு தானே. அந்த காசை நீங்கள் கொள்ளையடிக்கிறது, திருடுறது தானே. இப்போ இந்த திருட்டை ஒருத்தர் ஒழிக்கிற வர்றாருன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சேர்ந்துப்பாங்க ஒன்றா. எல்லா திருடர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த நல்லாவரை போய் அடிக்கிற மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்துப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஆனா இவங்க மக்கள் மத்தியில இல்லடி நான் 2 வியூஸ் பார்க்குறேன். சில பேர் வந்து ஆமாங்க, எஸ்பெஷலி த மோஸ்ட் டவுன் ட்ராடன் எல்லாம் வந்து இந்த ஊழல்னால அவங்க வாழ்க்கையே கெட்டு போன சில பேர், ஐ மீன் பல மக்கள் வந்து ஆமா ஊழலுங்கிறத ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு க்ரௌட் இருக்கு, அவங்க எப்படின்னா ஊழல் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் பண்ணதாங்க செய்வாங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஐடியாலஜி தாங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்கள நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? சரி, ஊழல் இல்லைன்றாங்களா? அவங்கள மாதிரி வந்து ஊழல்வாதிகளே கிடையவே கிடையாது. ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுடைய தமிழ்நாடு இப்போ இங்கே பலருக்கு சேலரி, அரசு ஊழியர்களுக்கு சேலரி இல்லை, ப்ராப்பர் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இது இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் பண்ணுற ஊழல். உங்கள் ஊழல்னால தமிழக அரசோடைய அந்த இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம் தான் திருடுகிறீங்க. அந்த இன்கம் திருடும்போது உங்களுடைய உண்மையாக கொடுக்க வேண்டிய சேலரின்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்க முடியாமல் போகுது. அப்போ நீங்கள் வந்து அவங்க உழைப்பை உறிஞ்சிக்கிறீங்க. அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வாங்க, அது யாருடையது? உனக்கு மட்டும் சொந்தமானதா? எனக்கு சொந்தமானது, என் பையனுக்கு சொந்தமானது, என் பொண்ணுக்கு சொந்தமானது, ஓன் பொண்ணுக்கு சொந்தமானது, ஓன் குழந்தைகளுக்கு சொந்தமானது, ஓன் பேரனுக்கு சொந்தமானது இல்லையா? அந்த மொத்த நேச்சுரல் ரிசோர்ஸும் அதை வெட்டி விற்கிறாங்களே, அதனால் யாருக்கு ஆபத்து வருது? இந்த பூமி, நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து ட்ரம்மர் வருதுமா, எர்த்குவேக் வருதுமா? அது எங்கெல்லாம் வருதுன்னா கரெக்டாக இந்த என்ன சொல்கிறது, இந்த குவாரி இருக்கிற இடமா பார்த்து வருது. அப்போ இதெல்லாம் கண்ண முடிக்கிறதா? இப்போ இது ஒரு பக்கம் ஊழலா? இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் டிஎன்பிசியில் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னு வரான். அவன்கிட்ட நீ காசை வாங்கிட்டு அன்குவாலிஃபைடு ஒரு பர்சனை, கேஎன் நேருடைய ஊழலில் 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரையும் ஒரு ஜாபுக்கு வாங்கியிருக்கிறாரு லஞ்சமாக. அது ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போக வேண்டியது ஜாப் தானே அது. அப்போ இதை எப்படி நீங்கள் ஊழலை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும், நார்மலைஸ் பண்ண முடியும்? டெஃபினட்டாக அது உங்கள் ஸ்டேட்டை வந்து கொள்ளையடிக்கிற வேலை. ஆனால் இவங்க பாஜக உள்ளே வந்துடும், அதனால் ஊழல் பண்ணலான்றாங்க. அதுவும் இந்த பாஜக இவங்க உண்மையில எதிர்த்தாங்களா? எதிர்த்துனாலும் பரவாயில்லையே,
அதான் நான் சொன்னேன், பிஜேபி அப்படின்னா இவங்க ஸ்ட்ரைட் அண்டர் கண்ட்ரோல் சார், ஐ அம் அண்டர் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் சும்மா இவங்க வந்து வெளியில பேசுது, அண்டர் கண்ட்ரோல் சார் தான் அது. விஜய் அவர்கள் வந்து எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு, புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். ஸ்டாலின் வந்து எனக்கு புது நண்பன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து முதல் வாட்டி வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த கரூரோட துயர சம்பவம்க்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து இடையில வந்து நம்ம கரூர் பத்தி வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தான் வந்து ஒரு ஃப்ரெண்டா வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா வந்து எந்த ஃப்ரெண்டு வந்து கரூர் துயர சம்பவத்துக்கு என்ன மட்டும் வந்து எப்படி பிளேம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன மட்டும் எப்படி வந்து மண்டபமோ ஹாலோ எதுவுமே கொடுக்காம எனக்கு மட்டும் இவ்வளோ கண்டிஷன்ஸ் வந்து எப்படி எந்த ஃப்ரெண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் வாட்டி வந்து அவர் கரூரை வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து அவர் பேசுறாங்க. நான் தப்பு பண்ணல அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸை வந்து அவர், அதுதான் உண்மையும் கூட. உலகத்திற்கு நிச்சயம் தெரியும் என்ன நடந்தது. தலைவர் ரொம்ப மேம் நான் என்ன நினைக்கிறேன்னா he will speak more அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ, பட் he will speak in the future அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரெண்டு சாதாரண ஃப்ரெண்டுங்கிறது ட்ரக்கோனியன் ஃப்ரெண்டு, டிப்ளமேட்டிக் ஃப்ரெண்டுன்னு நினைச்சோம். ஆனா வந்து டிசாஸ்டர்ஸ் ஃப்ரெண்டு தான் அவரு. ஓகே, எப்படி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்க யார் பண்ணாங்க? ஸ்டாலின் அவர்கள். வேற வழிமா they wanted to build an empire. ஒரு ரெட் ஃபிளாகா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு தமிழ்நாடே நமது கோட்டை, நமக்கு பிறகு தந்தைக்கு அப்புறம் நான், எனக்கு பிறகு என் பையன், எனக்கு பிறகு பையனுக்கு பிறகு அவன் பையன் என் பேரன் அப்படின்னு ஒரு பெரிய லாங் லீனியேஜ் கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது அடித்த தாக நான் அது மக்களுக்கானதுன்னு ஒருத்தர் வரும்போது நீ என்ன சொல்லுவ? சும்மா இருப்பியா? கண்டிப்பா. அதனால தான் இவ்வளோ பெரிய நம்மளுடைய மொத்த கனவையும் தகர்க்கிறாரே அப்படின்ற அந்த அவ்வளோ எரிச்சல் இருக்கும், அவ்வளோ கோபம் இருக்கும். கனவு காணணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம். சரி, பஸ் வசதி, ஹாஸ்பிட்டல் வசதி, நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாவது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ் ஆவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லை, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை. இதெல்லாமே வந்து ஊர்ல வந்து இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னடி உண்மையா? அது உண்மைதான். ரொம்ப ரிமோட்டான வில்லேஜஸ்ல இல்லையா? அப்ப எப்படி இவங்க தான் வந்து ஃப்ரீ பஸ் விடுறாங்க இப்படின்னு சொல்றாங்களே? இவங்க அதான் என்ன சொல்றது, எங்க தலைவர் சொன்ன மாதிரி இவங்க நடத்துறது வந்து கண்காட்சி அரசு தான். இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண காசை எடுத்தாலே, விளம்பரத்துக்கு செலவு பண்ண காசை எடுத்தாலே ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேலரியே கொடுத்துடலாம். அவ்வளோ காசை வந்து விளம்பரத்துக்கு வெட்டியாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விளம்பரம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து யூடியூபை ஓப்பன் பண்ணாலே, நார்மல் வீடியோ ஓப்பன் பண்ணாலே வந்து உதயநிதியோட ஸ்கிப்பும் பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியல. உட்காந்து அதை 2 நிமிஷம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற இது இருக்கு. நம்ம சேனல்லே அது வருதுன்றது இன்னும் காமெடியா இருக்கு. ஆமா, நம்ம சேனல் அது இல்ல, இப்ப எல்லா சேனல்ஸும் அதுக்கெல்லாம் பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. they will spend crores and crores of money for advertisement. எந்த ஒரு அரசு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவு பண்ணுதோ, அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு
ஸ்பெண்ட் பண்ணுதோ அது ஒண்ணுமே செய்யாத அரசுன்னு அர்த்தம். நம்மளே வந்து ரொம்ப டயர்டா சரி ஏதாவது நான் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ டக்குனு வந்து இந்த வீடியோ ஐயோ ச்சே ஏன்டா வருது அப்படின்னு தூக்கி போடுற நிலைமைக்கெல்லாம் நான் வந்து போயிருக்கேன். பட் யா as you said ட்ரக் அவேர்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணி போட்டுருக்கலாம், போடல. விமன் சேஃப்டிக்கோ இல்லைன்னா ஏதாவது பண்ணி போட்டுருக்கலாம். இப்போ ஆக்சுவலாக March 8 விமென்ஸ் டே வர வருது, நீங்கள் அதுக்கு போடுவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு வந்து போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க போடல. அதை விட்டு அவங்க விளம்பர அரசியல், அதை விளம்பர ஆட்சிக்கு மட்டுமே வந்து போட்டு அதை கொடுத்தா மக்கள் நம்பிடுவாங்கன்றது எவ்வளோ ஒரு அதுவே ஒரு அன்ஹெல்தி அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் த ஆன் பாலிடிக்ஸ் இல்லையா? அது அவங்களுக்கு அது என்னம்மா நம்ம வந்து அன்றாட இப்போ நீங்கள் சொன்ன ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டெக்ஸில் நம்ம இல்லவே இல்லைன்ற மாதிரி HDIM. நான் வந்து என் வாழ்க்கை உயர்ந்திருக்குதா இந்த அரசில், நான் வந்து பலன் அடைஞ்சிருக்கேன்னு நான் பார்ப்பேனா இல்லையா? ஆமாம். அப்போது ஒரு 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 மேரேஜை இலவசமாக பண்ணி வைக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது. கவர்மெண்ட் செலவில் மேரேஜுக்கு ஏதோ காசு தருவாங்க போகிறது, அந்த ஸ்கீமை அவைல் பண்ணுறதுக்கே நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியது. அப்போது எல்லா ஸ்கீமையும் நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியது. 1000 ரூபாய் உங்களுக்கு மகளிருக்கு வரணும்னா நீங்கள் விஏ விட்டு லஞ்சம் கொடுக்க வேண்டியது. அப்போ இந்த கவர்மெண்ட் லஞ்சம் கொடுத்தா தானே அது கொடுத்ததுக்குன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இதை கூட புரிஞ்சிக்க முடியாத அரசு எப்படி இருக்க முடியும்? இல்லை, ஃப்ரீயாக வந்து கொடுக்குற சில சேவைகள்ல அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ தரம் கெட்டு ஒரு குவாலிட்டியாகவே கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரீ பஸ் அப்படின்னு எங்களுக்கு கொடுக்குறீங்க பெண்களுக்கு, ஆனால் எங்களோட ஃப்ரீ பஸ் ரைடுன்னு பெண்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனால் எங்களோட சேஃப்டியை நீங்கள் வந்து யூ டேக்கன் இட் ஃபார் அ ரைட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ரீ பஸ்ஸில் சேஃப்டி இருக்கா, எப்படி சீட்டெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா, எதுவுமே இல்லை. நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் அந்த பஸ்ஸில் போயிருக்கேன். எல்லாருக்குமே தே வில் ஆக்சுவலி ப்ரிஃபர் நான் ஒரு 15 ருபீஸ் கொடுத்து போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க தவிர யாருமே இந்த ஃப்ரீ பஸ்ஸில் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மெஷர் எடுத்திருக்காங்களா அப்படின்னா வந்து இல்லை. பட் என்ன பண்ணுறது, நம்ம ஆட்சி மாற்றம் தான் ஒரே வழி. அதே மாதிரி வந்து தாவேகா வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்கும் போது விஜய் அவர் வந்து ஒரு அழகா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம காஞ்சிபுரத்தில் பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனா சில விஷயங்கள் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியாக சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். இன்னைக்கு ஸ்பீச்சோட பெஸ்ட் பார்ட் அதான் நினைக்கிறேன். See,
விளம்பர அறிவிப்புகள்லாம் இல்லாமல் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எது நம்ம மக்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதை தான் இன்றைக்கி பேசியிருக்காரு. முதல்ல விமென் சேஃப்டி, பெண்கள் பாதுகாப்பு. அதுக்கடுத்தது ரொம்ப அடிப்படையாக கதவுகளுடன் கூடிய கழிவறை. ஆமாம், ரெஸ்ட் ரூம் வித் டோர்ஸ் இன் ஸ்கூலுன்றது எவ்வளோ முக்கியமானது. அது கூட இன்னும் ப்ராப்பராக இவ்வளோ நாள் இல்லைன்றது எவ்வளோ அசிங்கமானது. புரியுதா நான் சொல்கிறது? ஏதோ ஒரு ஊரில் நான் பார்த்தேன், விமென் ஸ்கூலில், பெண்கள் பள்ளியில் ஃபுல்லாக வந்து டாய்லெட் கட்டி எந்த தடுப்பும் இல்லை, வரிசையாக உட்காந்து. என்னது, வாட் நான்சென்ஸ் இட் இஸ்? இது என்ன? அது அந்த அளவுக்கு தான்மா இவங்களுக்கு அக்கறை இருக்குது. இப்படி ஒரு டாய்லெட் பிளானை எவனாவது கொடுத்தானா அந்த ஊரில் அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரே எப்படி கதவு இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும்னு கேட்டுருக்கணும். அதை அப்ரூவ் பண்ணியிருப்பார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரு, அவருக்குனாச்சும் தோணியிருக்கணும். அப்போது டாய்லெட்டில் கதவு வச்சு கட்டணும் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்குன்றத கூட இவங்களுக்கு அந்தளவுக்கு. அதுதான் மக்கள் மீது அக்கறை, அதுதான் மக்கள் மீது நேசம், அதான் மக்கள் மீது பாசம். அதில் கூட சரி இதில் எவ்வளோ அடிக்கலாம் இந்த கக்கூஸில் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்களே ஒழிஞ்சு. ஐ திங்க் நம்ம டாய்லெட் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று பண்ணி. ஆமாம், பப்ளிக் டாய்லெட் கட்டினதுலேயே பெரிய ஸ்கேம் இருந்திருக்கு, கக்கூஸ் ஸ்கேம் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் வந்து லேக் ஆகுது அப்படின்னு. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 விதம். அதுக்கு அடுத்தது முக்கியமானது எஜுகேஷனை எந்த அளவுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நான் இதை தான் கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் அக்கார்டிங் டு NIRFோட ரிப்போர்ட் படி தமிழ்நாடுல வந்து டாப் 17 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எதுக்கு அவங்க எஜுகேஷன் ரிஃபார்ம் இதுக்கு மேலே பண்ண தேவையில்லை? நம்ம தான் பெஸ்ட் ஆஃப் 17ல பெஸ்ட்டாக வந்திருக்கோமே நம்ம. இல்லைம்மா, என்ன தேவை இருக்குன்னா, இங்கே கரிக்குலம் எப்படி இருக்குது, கரிக்குலம் எதற்கானதாக இருக்குது. இப்போது நான் கல்லூரியில் படிக்கும்போது நான் தேர்வு செய்த பாடம் வந்து எதற்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 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 சிலபஸும் ஏதாவது ஒரு நோக்கத்தோட டிசைன் பண்ணப்படும்ல. ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பேப்பர் நீ படித்த ஏதாவது ஒரு பேப்பர் சொல்லு, ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம். அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? why that syllabus was formed, framed? பெண்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி வந்து இலக்கியத்தை பார்க்குறீங்க அப்படின்றத அதை பெண் பார்வையிலேருந்து ஒரு இலக்கியத்தை புரிந்து கொள்வது. இப்படி தான் அந்த பேப்பருடைய இன்டென்ஷன் அதுவாக தானே இருக்கும். அப்போ நான் படித்த கல்லூரியில் என்னுடைய MA கிளாஸஸ் எல்லாமே, MA கரிக்குலம் எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்கும்னா, அதை படிக்கும்போதே அந்த சப்ஜெக்ட்ஸ் நீ படிக்கும்போதே ஒன்று நீ சிவில் சர்வீஸ்க்கு அட்டன் பண்ணலாம், இல்லை அப்பா மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஆகிடலாம், இல்லைனா நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க்கராக போகலாம். அப்போ இது மாதிரி ஆப்ஷனோட எதற்காக கரியர் பாத்தோட அதே நேரத்தில் கெரியர் பாத் மட்டுமே இல்லை, கெரியர் பாத்தோட சேர்ந்த ஒரு கரிக்குலம். இப்போ இன்னைக்கு ஒரு VO போகணும், இல்லைன்னா குரூப் 4 தேர்வில் நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சப்ஜெக்ட்டு? 10th சப்ஜெக்டை வைக்கிறாங்க. 10th உள்ள எல்லா பாடங்களையும் நீங்கள் படிங்க அப்படின்ட்டு. அப்போ அதை வந்து ஓகே 10th நம்ம வந்து இந்த காஷன்லாம் இருக்கணும், இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கணும். அதே நேரத்தில் இதை வந்து இந்த 10th பேப்பர்ஸை வச்சுட்டு அவன் காம்படிட்டிவ் எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியணும். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த கரிக்குலத்தையும் இங்கே உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும். இப்போ எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸோ ஏதோ ஒன்று எழுதி தானே ஆகணும். வெளிநாட்டுக்கு போகிறதுனா கூட டாஃபில் எழுதணுமா இல்லையா? அப்போ உங்களுடைய 10th 12th இல்லைன்னா காலேஜ்லேருந்து உங்களுடைய மொத்த கரிக்குலம் டாஃபில் ஓரியன்டாக இங்கிலீஷை ரெடி பண்ண வேண்டியதுதானே. அது மாதிரி இன்னைக்கு வந்து படிப்புன்றது ஒரு சில பேரை தவிர, என்னை போன்றவர்களை தவிர பலருக்கு படிப்பு வந்து டூல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். கரெக்டாக நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது எனக்கும் தான். உனக்கு டூல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, எனக்கு நாலேஜ்க்காக தான். என்னைய பொறுத்தவரை ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்னா நான் எப்பயோ வேற ஏதாவது இன்ஜினியரிங்கோ மெடிசனோ படிச்சுட்டு போயிருந்திருப்பேன். அதுதான் என்னைய பொறுத்தவரையும் படிப்பு என்பது டு கெயின் நாலேஜ். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக பலருக்கு அது வந்து ஒரு கல்வி, அதை வேலை வாய்ப்புக்கான ஒரு கருவி, அப்படி தான் நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்க. அதுதான். அப்போ இங்கே ரொம்ப தலைவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பெண் கல்வி, விமென் சேஃப்டி. அதுக்கு அடுத்தது இங்கே உள்ள கல்வி கட்டமைப்பே மாற்றுறது. அதற்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதற்கு அடுத்தது ஹெல்த் கேர். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும்.
எஸ் எல்லா மலை கிராமங்களில் கூட ஒரு என்னது டெலிவரி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரசவத்திற்காக ஒரு ஒரு பிரசவம் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு சுகாதார மையம். இதுதானம்மா வேணும் நமக்கு. எனக்கு இந்த லிஸ்ட்டை ரொம்ப பிடிச்சது. ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். ஆட்டோ, டாக்ஸி அண்ட் லாரி டிரைவர், அன்ஆர்கனைஸ்டு செக்டர், ஆமா, அவங்களுக்குன்னு தனி வாரியம். அவங்களுக்கு they will have their own grievances. அதெல்லாம் வந்து அங்க போயிட்டு முறையிடலாம், அதை சரி பண்ண முடியும்ல. இந்த சரி இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களோட ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து இது நாளைக்கு அவங்க எப்படி இதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக. நாளைக்கு உறுதியாக பார்ப்போம். ஒன்று நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கமிஷன் இருக்கு. ஆமாம். அந்த கமிஷனர் அந்த கமிஷன் ஆஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. How is that even possible? ஸ்டேர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஸ்லைடிங் ஸ்டேர்ஸ். அதுக்கே போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கள் ஆஃபீஸ் தூக்கி போய் ஃபர்ஸ்ட் மாடியில் முதல் மாடியில் வச்சிருக்கீங்களே, நாங்கள் எப்படா ஸ்டெப்பை ஏறி கிளைம் பண்ணுறது? அது தூக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் தானே வைக்கணும். ஆமாம், அதுக்கு ரேம்ப் போடணும்ல. ஆமாம். இதுதான் இந்த அரசுடைய சிந்தனை திறன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதே மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து நீக்கம் கொடுக்கலாம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களே, எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்னு இது ஒரு கொடுக்கும்போது இங்கிலீஷ் நீங்கள் படிக்க வேணான்றாங்க. எப்படி அது என்ன லாஜிக்? அது மாற்றுத்திறனாளி இங்கிலீஷ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் அந்த தோழர்கிட்ட பேசும்போது கேட்கும்போது, இல்லை தோழர் நீங்கள் வந்து இது லாஜிக்கே இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ சொன்னால் கூட அதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணணும், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கூட நம்ம ஓரளவுக்கு சொல்லாமல் தொடர் அது கூட பண்ணக்கூடாது. அது கூட இவர் சொல்லுவார், பார்வை மாற்றுத்திறனாளிகளே இந்த சால்ட் எடுத்து இவ்வளோ போடுங்க அப்படின்னா அந்த லேப் அசிஸ்டன்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத அவர் சொல்லணும், இவர் நோட் பண்ணிப்பார். அது கூட அலவுடு. இப்போ இங்கிலீஷை படிக்க வேணான்னு எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அவ எந்த அளவுக்கு அந்தந்த துறையில் உள்ளவங்க அந்தந்த துறை மக்களை நேசிக்கிறாங்க, அந்தந்த துறை மக்கள் மீது அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது. இங்கே பேசிக் தேவை அதுதான்மா, அக்கறை மட்டும்தான் தேவை, அன்பு மட்டும்தான் தேவை. இதுதான் இங்கே ஆப்சென்ட். அதுதான் தலைவரோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஸ்பீச் ஓவராலாக வந்து நீங்கள் எப்படி ரெடி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சாக பார்க்குறேன், ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீச்சாக பார்க்குறேன். ரெண்டாவது, டே பை டே தலைவர் வந்து அதை வந்து இன்டென்சிஃபை பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாருன்னு பார்க்குறேன். இது எல்லாத்தையும் விட மக்களுக்கும் இவருக்கும் இருக்கிற கனெக்ட். இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஒரு வீடியோ ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நான் வந்து பந்தோபஸ்தெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேம்மா. நான் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் ஜெயலலிதா பார்த்துருக்கேன், கருணாநிதி பார்த்துருக்கேன், இப்போ கரண்ட் சிஎம் வந்து மேயராக இருக்கும்போது பார்த்துருக்கேன், டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது ஆன் த ரோட் ஃபீல்டில் எப்படி ரோப் போடுவாங்க, எப்படி வந்து 10 அடிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பார், அவர் எப்படி க்ரௌடை மேனேஜ் பண்ணுவார். இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை. அப்போ க்ரௌட் என்ன பண்ணும்? ஐயோ, ஆனால் வந்து காவலர்கள் வந்து அவ்வளோ போலீஸ் என்னமோ ஐ திங்க் 1500க்கு மேலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன் த ஸ்டேஜ், ஆன் த அரேனா, ஆன் த வென்யூ. இங்கேருந்து ரோட்டில் போகும்போது இருக்கணுமா இல்லையா? மனித உயிர், எல்லாருமே உயிர் தானம்மா. எல்லாருமே ஒரு கட்சியோட தலைவர். இதில் வேற தனி உருட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதுவும் அப்படி சட்டத்தில் இடம் இருக்குதா? அப்படியும் இடம் கிடையாது. இன்னொரு லாஸ்ட் ஒரு விஷயம் ரெடி. சரி, இதெல்லாம் பேசினாங்க ஓகே, ஆனா அந்த கூட்டணி பத்தி லைட்டா ஒரு ஹிண்ட் அட்லீஸ்ட் கொடுத்தா மக்கள் கொஞ்சம் உற்சாகமாவாங்களே. எதுக்குமா மக்களோட தான்மா கூட்டணி? சரி, நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. கூட்டணின்றது அது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. எங்கள் தலைவர் என்ன சொன்னார், உங்களோட அரித்மேட்டிக்லாம் அடிச்சு காலி ஆகும்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், அரித்மேட்டிக் அதெல்லாம். ஏன்னா அது இட் ஹாஸ் மக்கள் அந்த கட்சி பின்னாடி இருந்தால் தான் அது வந்து அந்த கூட்டணிக்கான வேல்யூ. எல்லா கட்சியும் காலியாகுதே, பல கட்சிகள் கூண்டோடு காலியாகுதே. அப்போ அந்த கட்சி தலைவர்களோட நீங்கள் கூட்டணி வச்சு என்ன பிரச்சனை? மக்கள் இருக்கணும்ல கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிஎம்கே எடுத்துப்போம், விசிகே எடுத்துப்போம், நாம் தமிழர் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏடிஎம்கே எடுத்துப்போம். இந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் திரள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கூட்டணிக்கு மதிப்பு. அந்த கட்சியில் உள்ள மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னா தலைவர்கள் மட்டும் மதிப்பு இல்லைல்ல. அதனால் காங்கிரஸ் உட்பட, விசிகே உட்பட, திமுக உட்பட, அதிமுக உட்பட எல்லா கட்சிகளில் இருந்த அவங்களுடைய ஓட் பேங்க்ஸ் இருக்குல்ல, அதுவே டிஸ்ட்ராய் ஆகுது, அதுவே உடையுது.
அதனால் கூட்டணி என்பது எங்களை பொறுத்தவரையும் தலைவரை பொறுத்தவரையும் முதல் மாநாட்டில் என்ன சொன்னார்? நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வைப்போம், நாங்களே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தனித்து, அதாவது பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தாவேகா தனித்து போட்டிட்டே வெற்றி பெறும். இருந்தாலும் நம்மை நம்பி வந்தால் சக்திகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அது இன்னொருத்தனோட உழைப்பை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் முடிச்சோன்னா சக்கையாக போடுறது இல்லை. அது வந்து எத்திக்கல் பாயிண்டில் இல்லைங்க. யூ ஒர்க் ஃபார் மை சக்ஸஸ், ஐ வில் ஷேர் த ஃப்ரூட் வித் யூ, அவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். அதை விட்டுட்டு இவங்க எல்லாமே இங்கே மீடியா நரேட்டிவ்ஸ் தான். நீ நானும் ஒத்தாலாக பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, அது வந்து இவ்வளோ சத்தத்தில் எங்கே போய் கேட்கும்? எஸ், ஆனால் கேட்டால் போதும், எங்கேயோ ஏதோ ஒரு 10 பேருக்கு கேட்கும்ல. அந்த 10 பேர் வில் டெல் திஸ் டு another 10 people. தட் வே. இதுதான் மக்கள் சக்தி அப்படின்னு மக்கள் நான் சக்தி. பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து லீசா. பேசலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.